இந்த மாதிரி என்ஐடி திருச்சி, ஐடி மெட்ராஸ், தமிழ்நாடுல இருக்க காலேஜஸ்ல எதுக்கு இவ்வளவு ஹைப்பா இருக்கு? என்ஐடி ஐடி கிடைக்கலனா என்ன ஆகும்? டிஎஃப்டிஏ இருக்கு, ட்ரிபிள் ஐடிஎஸ் இருக்கு, அப்ப அந்த காலேஜ்லாம் வேஸ்டா அப்படி சொல்லும் போது காலேஜ் படிச்சா நம்ம பெறலாம் இல்லாமா அப்படிலாம் கிடையாது. நீங்க அதை பண்றீங்க, ஏன் அதை பண்றீங்க இல்லாம தெரிஞ்சு பிடிச்சதாலே கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க. கார்ல போயெல்லாம் இருக்க முடியாது, கார்ல இருந்து நெட் கிடைக்காது. இப்ப கூட சொல்லிட்டேன், ஓப்பன் மைண்டடா எல்லாத்தையும் ஐடி இன்ஜினியர் படிச்சா மட்டும் தான் பெரிய ஆளா, நானும் பெரிய ஆளா ஆவேன்னு சொல்லிட்டு வேற காலேஜ்ல எனக்கு என்ஐடி போகணும், எனக்கு ஐஐடி போகணும், ஐடியில் போய் படிக்கணும், என்ஐடியில் போய் படிக்கணும், அது நிறைய பேர் ஆசை இருக்கும். இப்போ என்னன்னா என்ஐடியில் படிக்கணும், ஐடியில் படிக்கணும். இப்போ ஜெய் எதுக்கு படிக்கிறனால கோலே என்ஐடி ஐஐடி மட்டும்தான். ஸோ என்ஐடி இந்த மாதிரி என்ஐடி திருச்சி, ஐடி மெட்ராஸ், தமிழ்நாடுல இருக்க காலேஜஸ்ல எதுக்கு இவ்வளோ ஹைப்பா இருக்கு அப்படி பார்க்கும்போது பெஸ்ட் காலேஜஸ் தான். எதுக்கு ஹைப்பா இருக்குன்னா அகாடமிக் எக்ஸலன்ஸ், ஸ்ட்ராங் கரிக்குலம், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ரெப்புடேஷன், ஹை ரேங்கிங், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், சேலரி அதிகமாக கொடுப்பாங்க, பிளேஸ் நிறைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நம்ம ஜாப் சூஸ் பண்ற மாதிரி வரும், நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் காலேஜஸ்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே நடக்கிற ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அலுமினி நெட்ஒர்க், ஸ்டூடெண்ட் லைஃப், இண்டஸ்ட்ரியோட இப்போ காலேஜ் பக்கத்தில் லொக்கேஷன், காலேஜோட லொக்கேஷன், காலேஜ் எங்கெங்கே இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன், நிறைய இருக்கு. ஸோ இப்போ என்ஐடி யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? இப்போ ஒரு ஜே ஆஸ்பிரண்ட்டை போய் கேட்டோம்னா என்ஐடி பிடிக்கும், ஐடி பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஸோ இப்போ என்ஐடி ஐடி கிடைக்கலனா என்ன ஆகும்? எதுவும் ஆக போகிறது. ஆனா நம்ம கோல் வந்துட்டு என்ஐடி ஐடி தான், என்ஐடி ஐடிக்குள்ள மட்டும் தான் போகணும். ஆனா என்ஐடி ஐடி தான் வாழ்க்கை அந்த மாதிரி இது கிடையாது. ஏன்னா அதை தவிர்த்து நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. இது என்ஐடி ஐடி மட்டும் இல்லாம ஜிஎஃப்டிஏ இருக்கு, ட்ரிபிள் ஐடிஎஸ் இருக்கு, அப்ப அந்த காலேஜ்லாம் வேஸ்டா அப்படி சொல்லும் போது கிடையவே கிடையாது. இந்தியால எவ்வளவோ காலேஜ் இருக்கு, தனித்தனியா கூட ஒரு இப்போ கோர்ஸுக்குன்னு தனித்தனியா காலேஜ் கூட இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குமோ எதை வேணா கூட எந்த காலேஜ்னா பர்சியூ பண்ணலாம். என்ஐடி ஐஐடி தான் வாழ்க்கை அப்படிலாம் கூட ஓகே. ஜே ஆஸ்பிரண்ட் வந்துட்டு என்ஐடி ஐஐடி மட்டும் தான் படிப்பான் ஓகே. ஆனா அதுக்கு என்ஐடி ஐடி கிடைக்கலன்னா நான் திரும்ப ட்ராப் எடுப்பேன். ஓகே, ட்ராப் எடுக்கிறது உங்க விஷயம். திரும்பி நான் ட்ராப் எடுப்பேன் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு காலேஜ்னாலே நீங்க லைஃப்ல ஃபியூச்சர் கரியர் நீங்க போகணும். அதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் பார்க்கணும். உங்களுக்கு காலேஜ் என்ஐடி தான் போய் படிக்கணும், ஐடி தான் போய் படிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு கோர்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இதுல நான் படிக்கணும், இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், இதை பத்தி நான் படிக்கணும். அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை மட்டும் நீங்க தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க காலேஜை ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ இப்போ காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படி வரும்போது நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ ஐடி என்ஐடி மட்டும் தான் கிடையாது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் இப்போ ரியாலிட்டி பார்க்கும்போது இப்போ என்ஐடி இப்போ ஜி எழுதுறாங்க 13 lakhs 14 lakhs எழுதுறாங்க. என்ஐடி திருச்சியில் இருக்கிறது ஜஸ்ட் 1038 தீஸ் மட்டும் தான். ஸோ ரொம்ப கம்மியான சக்சஸ் ரேட்டு. ஏன்னா அவ்வளோ ஹைப்பு. எதுக்கு அவ்வளோ ஹைப்புனா இந்த மாதிரி தான் இவ்வளோ இருக்கிறதுல இத்தினோண்டு தான், ரொம்ப கம்மி தான் அந்த சீட் சக்சஸ் ரேட்டு. ஸோ நீங்க பார்க்கும்போது அவ்வளோ ஹைப் இருக்க தான் முடியும். அதான் எல்லாருக்கும் ஆசை. அது கிடைக்கலன்னா கிடைச்சா பெஸ்ட் ஓகே, மோர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிடைக்கலன்னா அது மட்டும் தான் அப்படிலாம் கிடையாது, நிறைய காலேஜ் இருக்கு. அதுக்கு இந்த வீடியோ காலேஜ் ப்ரிஃபர் எப்படி பண்ணணும் அதுமாதிரி நான் போடுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. இப்போ விஐடி இருக்கு, இது ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் இருக்கு, அங்கே ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்கு. இப்போ விஐடி, பிட்ச் பிளான், எதுக்கு தமிழ்நாடு மட்டும் பார்க்குறீங்க? நிறைய போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படி சொல்றது, இந்த ஐசிடி, அதுக்கப்புறம் நிஃப்டம், தஞ்சாவூர், என்னென்னமோ இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சி, இப்போ உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியர் பிடிச்சிருக்கா அதுக்கும் தனி காலேஜ் இருக்கு, எலக்ட்ரிக்கல் பிடிச்சிருக்கா, இசிஐ பிடிச்சிருக்கா அதுக்கும் தனி காலேஜஸ் இருக்கு. அது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. உங்களுக்கு நீங்க முதல்ல உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கு, கோர்ஸ் கூட உங்களுக்கு என்ன படிக்கணும், என்ன ஆசை அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சிருக்கா, ஸோ ஓகே அதுக்கு எஸ்எஸ்என், எஸ்என்யூ அது மாதிரி தனித்தனி இன்ஸ்டியூட், இப்போ அமிர்தா வச்சுக்கோங்க, இல்லை சாஸ்திர தஞ்சாவூர் வச்சுக்கோங்க, தனி கம்ப்யூட்டருக்குன்னு தனி கோர்சஸ் அங்க போயிருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி காலேஜ் தேர்ந்தெடுத்துட்டு அங்க போயிட்டு எக்ஸல் பண்றது தான். சரி ஓகே, காலேஜ் படிச்சா நம்ம பெறலாம் இல்லாமா அப்படிலாம் கிடையாது. காலேஜ் படிச்சா கூட பெறலாம் ஆக முடியாது. காலேஜ் படிச்சு நம்ம எப்படி அங்க ஒர்க் பண்றோம், நம்ம எப்படி ஃபியூச்சர்ல எப்படி இருப்போம், அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. எந்த காலேஜ்ல படிச்சா கூட, நீங்க என்ஐடி ஐஐடி படிச்சா கூட, நீங்க அங்க இருந்தா சும்மா இருந்தாலும் எதுவுமே நடக்காது. இப்ப கூட சொல்றேன், அங்க போயிட்டு எனக்கு காலேஜ் கிடைச்சா அங்க போய் நீங்க படிச்சா கூட எதுவுமே நடக்காது. நீங்க அங்க போய் ஒர்க் பண்ணணும், அங்க போய் தெரிஞ்சுக்கணும், நிறைய நான் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன், ஃபியூச்சர்ல எப்படி இருப்பேன், அந்த மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸ்லாம் நீங்க பார்க்கணும். எப்பவுமே இப்ப என்ஐடியில் படிச்சா நான் பெறலாம் எல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்படுறதுல ரொம்ப அதிகம்.
நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்க தான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு என்ன இப்ப நான் எதுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்றேன்னா, நீங்க பிடிச்சது தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, பிடிச்சதை நல்லா கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க ஈஸியா படிச்சிருவீங்க. அது நிறைய உள்ளுக்குள்ள டெப்தோட உள்ள போய் படிச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட வந்து இப்ப கம்பெனிஸ்ல எப்படி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எதுக்கு நீங்க அதை பண்றீங்க, ஏன் அதை பண்றீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே பிடிக்காது, ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் எடுத்துட்டு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிக்காம என்ன ஆகும், உங்க வாழ்க்கை தான் வேஸ்ட். உங்களுக்கு பிடிக்காத போய் படிக்கிறீங்க, பிடிக்காத போய் வேலை செய்றீங்க. உங்களுக்கு இப்ப பிடிக்காத போய் படிச்சு நல்ல மார்க் வாங்க மாட்டீங்க, எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, தெரிஞ்சுக்க ஐடியாவும் வராது, தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டும் இருக்காது. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் முதல்ல நீங்க படிச்சுக்கணும். இப்ப எதுவுமே தெரியாம போய் எங்க உட்காந்துட்டு நல்ல சேலரி கிடைக்கும், அது கிடைக்கவே கிடைக்காது. நீங்க முதல்ல போய் புரிஞ்சு படிச்சாதான் உங்களுக்கு பிடிச்சதால கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதான் திரும்பி சொல்றேன், ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜை ப்ரிஃபர் பண்றதுன்னா அங்க இருக்கிற எப்படி சொல்றது, மெயின்லி லொகேஷன், நெக்ஸ்ட் ஹாஸ்டல். எப்படி இப்ப உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்லா பிடிக்குன்னா கண்டிப்பா அதர் ஸ்டேட் போயிருங்க, ஆர்எல்ஸ் அதர் கண்ட்ரியே போயிடலாம். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கணும்னா நிறைய தெரிஞ்சுக்கணும், எனக்கு நிறைய ஐடியாஸ் வேணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆண்டர்பிரினரா மாறணும்னா கண்டிப்பா அதர் ஸ்டேட் போயிருங்க. எது ஹோம் ஸ்டேட்ல இருக்கீங்க வேணாம், கண்டிப்பா அதர் ஸ்டேட் போயிருங்க. இப்ப ஏதாச்சும் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லணும்னா, என்ஐடி ஐடி படிக்காதவங்க நான் சொல்றேன் எவ்வளவு பேரெல்லாம் இருக்காங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் நான் சொல்ல போறேன். என்னன்னா, இப்ப பிட்ஸ்பினல்ல வந்தவங்க இந்தியன் பொலிட்டீஷியன், டிப்ளமேட், ஆத்தர் பாத்தீங்கன்னா சாஷி தரூர், இன்னும் சபீர் பாட்டியா, அந்த மாதிரி சில பேர். நெக்ஸ்ட் சத்யா நடேலா, சஞ்சீவ் சூரி, நெக்ஸ்ட் இப்ப முகேஷ் அம்பானி கூட பாத்தீங்கன்னா ஐசிடி தான் படிச்சாரு. எவ்வளவு பேரால. அதனால உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்க எதுல படிக்கணும், உங்களுக்கு எதுல ஆசை, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது மாதிரி நீங்க பாத்துக்கணும். அதனால சும்மா ஐஐடி என்ஐடி எனக்கு என்ஐடி திருச்சி தான் வேணும், ஐடி மெட்ராஸ் தான் வேணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க எந்த காலேஜ்ல படிச்சா கூட நீங்க அதை ஒர்க் பண்ணணும், அதுல ஒர்க் பண்ணி அது நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுல எப்படி பர்சியூ பண்ணணும், அதுல எப்படி நான் எக்ஸல் ஆறது. இப்ப இந்த கோர்ஸை படிச்சா நான் எப்படி எக்ஸல் ஆகலாம், இந்த கோர்ஸ் இப்ப எங்க டிமாண்டா இருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நான் இந்த செக்டர் நான் படிக்கிறேன், இந்த செக்டர் எங்க ஃபியூச்சர்ல எதாவது டிமாண்ட்ஸ் இருக்கும், அந்த ஃபியூச்சர் டிமாண்ட்ஸ் லாங் டேர்ம் கோல்ஸா யோசிச்சு அந்த மாதிரி ஐடியாஸ் வளர்த்து அந்த மாதிரி காலேஜ் போய் ப்ரிஃபர் பண்றதா ரொம்ப அதிகம். அதை மாதிரி நீங்க பாத்துக்கணும். சரி, இப்ப நான் காலேஜ் ப்ரிஃபர் பண்றேன்னா ஐடென்டி படிச்சா தப்பெல்லாம் கிடையாது, அங்கேயே படிச்சா எக்ஸல் ஆகலாம், அது கிடைக்கலனாலும் எக்ஸல் ஆகலாம் நான் சொல்ல வரேன், புரியுதா? அதனால சும்மா டிராப் எடுத்து திரும்பி ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு வேணாம், ரொம்ப படிக்க வேணாம், படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சதை படிச்சு நிறைய கத்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸ்ல இருக்காதீங்க, நிறைய கத்துக்கோங்க. இதை சொல்லதான் நான் ஒரு காலேஜ் ப்ரிஃபர் எப்படி பண்ணணும்னா இதுக்காக தான் சொன்னேன். நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய ஐடியாஸ் வளர்த்துக்கணும். ஸோ ஐடென்டிட்டி மட்டும் மெக்கானிக்கல் பிடிக்குமா, மெக்கானிக்கல் தனி காலேஜ் இருக்கு, கெமிக்கல் தனி காலேஜ் இருக்கு. அது மாதிரி போய் கூகுள்ல போய் தேடுங்க என்னென்ன காலேஜ் இருக்கு. எப்படி காலேஜ் எப்படி ப்ரிஃபர் பண்ணணும்னா அவங்களோட மெயின்லி ஹாஸ்டல் எப்படி இருக்கு, சிங்கிள். இப்போ உங்களுக்கு போனா உங்களுக்கு பிடிக்காத சில ஹாஸ்டல்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஃப்ரீடம் எங்க இருக்குன்னு முதல்ல போய் பார்க்கணும். ஃப்ரீடம்னா டோட்டல் ஃப்ரீடம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணணும், அந்த மாதிரி ஃப்ரீடம் முதல்ல போய் தேடணும். இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஹாஸ்டல் அதோட லொகேஷன் எங்க இருக்கு, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட் கிடைக்குமா, கார்ல போயெல்லாம் இருக்க முடியாது, கார்ல இருந்து நெட் கிடைக்காது. இப்போ கூட சொல்லிட்டேன், லொகேஷன் மெயின் முக்கியம். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் எப்படி இருக்க முக்கியம், காலேஜ் எப்படி இருக்க முக்கியம், அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் எப்படி, ஆல்மோட நெட்வொர்க் எப்படி, ஃபேக்கல்டி எப்படி, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, இது எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்றதுதான் காலேஜ். நான் திரும்பி சொல்றேன், கார்டில் போய் எடுத்தா திரும்பி சொல்றேன் நெட்வொர்க் கிடைக்காது. அதனால ஒரு சிட்டிக்குள்ள காலேஜ் இருக்கணும், அந்த மாதிரி யோசிச்சு. இந்த மாதிரி எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்து போகாதீங்க, எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஐடென்டி எப்படி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய காலேஜ் இருக்கு வெளியில. ஸோ மைண்டை வெளில தூக்கி பாருங்க, ஓப்பன் மைண்டடா எல்லாத்தையும் நிறைய பேர்ட்ட பேசுங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுங்க. காலேஜ் நாட் ஓன்லி என்ஐடி அண்ட் ஐஐடி, நிறைய காலேஜஸ் இருக்கு, ட்ரிபிள் இருக்கு, ஜிஎஃப்டிஏ இருக்கு, நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸே இருக்கு, அதில் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. காலேஜ் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதனால வெறும் ஐடென்டிட்டி மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு இருந்துடாதீங்க. ஸோ அந்த ஐடென்டிட்டி கிடைக்கலன்னா கூட உங்களுக்கு நிறைய காலேஜ் இருக்கு. இன்னொன்று மோட்டிவேஷன் சொல்லணும்னா, இந்த ஐடென்டிட்டி படிச்சா மட்டும் தான் பெரிய ஆளா, நானும் பெரிய ஆளா ஆவேன்னு சொல்லிட்டு வேற காலேஜ்ல படிச்சு பெரிய ஆளா காட்டுங்க. இதுதான் பெஸ்ட் மோட்டிவேஷன் சொல்ல முடியும். அன்டில் தென், பை கைஸ்.